வணக்கம். வெல்கம் டு ஓப்பன் ஐ 24/7. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நித்தி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோட் மேப் ஃபார் பில்டிங் இந்தியா அஸ் அ லீடிங் பயோ எக்கனாமிக் பவர் ஹவுஸ் பை 2035. ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை ஃபார்மலாக யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் யார்? நம்ம ஜிதேந்திர சிங் அவர் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை இவர் லான்ச் பண்ணாரு. வேற யார் இருந்தாங்க அப்படின்னா, நித்தி ஆயோகோட சிஓ. நித்தி ஆயோகோட சிஓ யாரு? நித்தி. ஸோ நிதி சிப்பர் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ வேற யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நித்தி ஆயோகோட ஒரு மெம்பர். ஸோ அந்த மெம்பர் யார் இருந்தா? கோவர்தன் தாஸ், ப்ரொஃபஸர் கோவர்தன் தாஸ் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா? ஜிதேந்திர சிங். யார் யார் இருந்தாங்க? நிதி சிப்பரும் கோவர்தன் தாஸும். நிதி சிப்பர் யாரு? நித்தி ஆயோகோட சிஓ. கோவர்தன் தாஸ் யாரு? நித்தி ஆயோகோட மெம்பர். ஓகேவா? ஓகே, சரி. எதுக்குப்பா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ 2035 ஒரு வருஷம் வரப்போகுது இல்லையா? ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம், 2026 இருக்கோம். ஸோ அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 2025 வர்றப்போ, இந்த 10 வருஷத்துல இந்தியாவோட பயோ எக்கனாமி எங்கே போயிருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த டார்கெட். ஸோ எங்கே போயிருக்கணும்னு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, $691 பில்லியன் நம்மளோட பயோ எக்கனாமி வளர்ந்துருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு இந்த ரோட் மேப் சொல்லுது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, சரி 2035ல US$ படி $695 பில்லியன். இது 2047ல எவ்வளோ? $2.6 ட்ரில்லியன் நம்ம வளர்ந்துருக்கணும். ஸோ இதில் என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஹை வேல்யூ ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா டாப் 3 பயோடெக்னாலஜி பவர்ஸ்குள்ள ஒரு கண்ட்ரியா கொண்டு வரணும் அப்படின்னு இதுல இந்த ரோட் மேப்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 50,000 கோடி செலவுல பயோ எக்கனாமிக் க்ரோத் ஃபண்ட் அப்படி சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. ஸோ எவ்வளவு? பயோ எக்கனாமிக் க்ரோத் ஃபண்டு எத்தனை வருஷத்துக்கு? இந்த 10 வருஷத்துக்கு, 2026ல 2035 வரைக்கும். ஸோ இது ஒரு RDI ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன பண்ணுவாங்க? புது கவர்னன்ஸ் பாடிஸ் கொண்டு வருவாங்க, நேஷனல் பயோ டேட்டா கவுன்சில் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னோவேஷன் எவல்யூஷன் ஏஜென்சிஸ் கொண்டு வருவாங்க. இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா, இந்தியாவை பயோடெக்னாலஜியில் பெரிய ஆளாக்குறதுக்கு. சரி, வேற என்ன பண்ணுறாங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6 நேஷனல் பயோ மிஷனை கொண்டு வராங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீன் இந்தியா, அக்ரி பயோ 2.0, பயோ எக்ஸ் ஃபவுண்ட்ரி, ஒன் ஹெல்த் கிரிட், மரைன் பயோடெக்னாலஜி அண்ட் பயோஃபார்மா நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி 6 ஃப்ரேம் ஒர்க்ஸை கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவை 2035ல எவ்வளோ ட்ரில்லியன் எக்கனாமிக் பயோ எக்கனாமிக் கொண்டு வரணும்? $, படி $691 பில்லியன் பயோ எக்கனாமில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, EPFO. EPFOனா என்னது? எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா EPFO. ஸோ EPFO என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த லான்ச் பண்ணுறாங்க. ஸோ EPFO எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்க? ஸோ EPFO மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்க. ஸோ அவங்க எதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, விஸ்வாஸ் 2026ன்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒன் டைம் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஸ்கீம். ஸோ எதுக்கு அப்படின்னா, ஆம்லிகபிள் செட்டில்மெண்ட், டேமேஜஸ்க்கு, பெனால்டி ரிலேட்டட் டிஸ்ட்ரிபியூட்ஸுக்கு. ஸோ செஷன் 14B ஆஃப் எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட் 1952. ஸோ அதுக்கு கீழே வர்ற கான்ஃப்ளிக்ஸ்க்கு எல்லாமே ஒன் டைம் டிஸ்ட்ரிபியூட் செட்டில்மெண்ட்டுக்காண்டி வருது. ஓகேவா? ஸோ இதில் வேற என்னென்ன ஆக்ட் கீழெல்லாம் வரும்னா, இந்த ஆக்ட் கீழே, அப்புறம் செக்ஷன் 128 ஆஃப் கோட் ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி 2020.
ஸோ இந்த மாதிரி திங்ஸுக்கு கீழே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட் வருது அப்படின்னா அதை ஒன் டைம் செட்டில்மெண்ட்ல வந்து முடிச்சு விடுறதுக்கு. ஓகேவா? ஸோ இது படி என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல வந்து ரெக்கவரி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ரெக்கவரி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாமே ஸ்மூத்தாக வந்து டெலிவரி ஆகிறது தான் இந்த ஸ்கீம். ஸோ இதுபடி என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தால வந்து ஒரு சின்ன ஜுடிஷியல் சேலஞ்சால வந்து ஒரு ஃபைனல் ஆர்டர் வந்துருச்சு, இல்லை பார்ஷியலாக ரெக்கவரி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக முடிச்சு விடுறதுக்கு. ஸோ இது வந்து என்னெல்லாம் வரும், எதில் வரும் அப்படின்னா, ரெவன்யூ ரெக்கவரி சர்டிஃபிகேட்ஸ் மூலயமா இதை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? இபிஎஃப்ஓ. என்னது? விஸ்வாஸ் 2026 ஸ்கீம். ஸோ இது எதுக்கு? டிஸ்ட்ரிபியூட் ரெசல்யூஷனுக்கு. ஏதோ ஒரு பஞ்சாயத்தால் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இதை வச்சு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பிடிடிஎம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேரண்ட்ஸ் டிசைன் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் கூட எம்ஓவி சென்ட் பண்றாங்க. அது யாரு? நம்ம சிஎஸ்ஐஆரோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பாலிசி ரிசர்ச் கூட. ஸோ ஓகேவா? ஸோ அவங்க கூட எம்ஓஏ வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வேற யார் கூடயும் சேர்த்து இதில், அதாவது இது 3 பேருக்கு நடுவில் உள்ள எம்ஓயு. ஸோ அந்த 3வது பர்சன் யாருன்னா, நேஷனல் நாலேஜ் ரிசோர்ஸ் கான்ஸ்டோரியம். ஸோ திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ஸோ இவங்க 3 பேரும் எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. சரி, எதுக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இவங்களோட திங்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காண்டி இந்த எம்ஓயு. ஓகேவா? ஸோ இவங்களோட ரிசோர்ஸ் கான்ஸ்டோரியமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க எல்லாரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எம்ஓயில் வந்து 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சைட்லேருந்து யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர் உன்னத் பி பண்டிட் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே. ஸோ அடுத்து சிஎஸ்ஐஆர் சைட்லேருந்து அவங்களோட டைரக்டரான கீதாவாணி ரஷ்யம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கீதாவாணி ரஷ்யம். ஸோ அவங்க வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இவனை பற்றி பார்ப்போம். நேஷனல் நாலேஜ் ரிசோர்ஸ் கான்ஸ்டோரியம். ஸோ இவனில் வந்து இப்போதைக்கு 82 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டோரியமை யூஸ் பண்ணி ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு, இந்த கான்ஸ்டோரியம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, சிஎஸ்ஐஆர் கீழே தான் வரும். ஸோ அது எதுக்கு கீழே வரும்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வந்து இந்த கான்ஸ்டோரியம் வந்து வரும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜியோ தெர்மல் வெல்லு. ஸோ அது எங்கே வரப்போகுது? இந்த ஜியோ தெர்மல் வெல்லு நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம், லடாக்ல தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அது என்ன ஏதுன்னு பார்த்துலாமா? ஓகே. ஸோ இது யார் சொல்றாங்க அப்படின்னா, லெப்டினன்ட் கவர்னர். யாரு? லடாக்கோட லெப்டினன்ட் கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு. லடாக்கோட லெப்டினன்ட் கவர்னர் யாரு? வி.கே. ஷெனா. ஸோ அவர் தான் சொல்லியிருக்காரு, இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு டீப்பஸ்ட் வெல்ல வந்து உருவாக்கிடுச்சு, ஜியோ தெர்மல் வெல்ல. எங்க? லடாக்ல இருக்க புகா வேலியில இதை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது யாரு? ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ இவங்க தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வெல்லு பார்த்தீங்க அப்படின்னா 1000 மீட்டர் டீப்ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஆல்டிடியூட் நம்ம கடல் மட்டத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,000 அடி. ஓகேவா? ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜியோ தெர்மல் வெல்லு. ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னா 400 மீட்டர்ஸில் 135 டிகிரி செல்சியஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் எவ்வளோ கரண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மெகாவாட் வந்து கரண்ட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து எங்கே கட்டி முடிச்சிருக்காங்க? லடாக்ல இருக்க புகா வேலியில் கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இதை யார் சொல்லியிருக்கா? லடாக்கோட லெப்டினன்ட் கவர்னர் வி.கே. ஷெனா வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
ஸோ என்ன அப்படின்னா யூசிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா அர்பன் சேலஞ்ச் ஃபண்டு. ஓகேவா? ஸோ இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் யாரோட தான் இருக்கும்? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியாக இருக்கும். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்து 2719.80 கோடிக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போறாங்க. சரி, அப்படி எங்க பண்ண போறாங்க அப்படின்னா குஜராத்ல இருக்க அகமதாபாத்ல இருக்க 6 அர்பன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்காண்டி இந்த திங்க வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும் பிஎம்க்கு கீழே. ஸோ அதில் வந்து 2719.80 கோடி எடுத்து அதை வந்து அகமதாபாத் குஜராத்தில் இருக்க 6 அர்பன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு? 852.93 கோடி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா வெஸ்ட் அகமதாபாதோட மெயின் சிவரேஜை வந்து ரீஹாபிடேஷன் பண்றதுக்கு. அடுத்து 551.35 கோடி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஈஸ்ட் அகமதாபாத் நெட்வொர்க்ல இதே மாதிரி சிவரேஜ் நெட்வொர்க்ஸை வந்து பண்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஓல்டு சிவரேஜ் நெட்வொர்க்ஸ் சிட்டி ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதை அப்கிரேட் பண்றதுக்கு 290.24 கோடி. ஸோ அதுக்கப்புறமா இன்டெலிஜென்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதுக்கு வந்து எத்தனை கோடி அப்படின்னா 215 கோடி. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட இன்டெகிரேட்டட் சர்ச் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ அதில் வந்து 125 tons per day வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அதுக்காண்டி 479.25 கோடி. ஓகேவா? ஸோ ஃபைனலி இன்டெலிஜென்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கும் ஆட்டோமேட்டிக் ஃபேர் கலெக்ஷன் சிஸ்டம்க்கும் எவ்வளோ கோடி ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னா 331.03 கோடி. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கோடி வந்து வந்துடும். ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து யார் அப்ரூவ் பண்ணியிருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்க. ஸோ இதில் யார்? நம்ம அகமதாபாத் முனிசிபல் கவுன்சில் வந்து இதெல்லாம் மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா நிறையா வரும். மொத்தமாக இப்போ ஒரு 6 ப்ராஜெக்ட் சொன்னோம் இல்லையா? ஸோ 6 ப்ராஜெக்டோட காசு 100%னா அதில் 25% என்னது? இந்த 679.95 கோடி. அது எங்கேருந்து வரும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரும். அடுத்து 50% அதை யாரு கொடுப்பா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முனிசிபல் பாண்ட்ஸ் வழியா, லோன்ஸ் வழியா, ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வழியா வரும். ஸோ இன்னொரு 25% இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் யார் வருவா? ஸ்டேட் கவர்மெண்ட், குஜராத்தோட கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ஏபி பத்தினா ஒரு நியூஸ். என்னது? யூஎன் ஹேபிடேட் பார்ட்னர்ஷிப். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு எம்ஓயு. ஸோ இங்கே கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் யார் கூட இந்த எம்ஓயு சைன் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎன் ஹேபிடேட் கூட. ஸோ யூஎன் ஹேபிடேட்னா யாரு? யுனைடெட் நேஷன் ஹியூமன் செட்டில்மெண்ட் ப்ரோக்ராம், அதுதான் யூஎன் ஹேபிடேட். அவங்க கூட இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா சஸ்டைனபிள், இன்க்ளூசிவ், கிளைமேட் ரெசிஸ்டன்டான அர்பன் டெவலப்மெண்ட்டை வந்து அந்த ஸ்டேட்ல வந்து பண்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வேற என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை கிரியேட் பண்ண போகுது. எங்க? அமராவதியில. ஸோ எங்க? அமராவதியில அர்பன் அஃபேர்ஸ்காண்டி சென்டர் ஆஃப் அஃபேர்ஸை வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கிரியேட் பண்ண போகுது. ஓகேவா? ஓகே. ஓகே. அடுத்து ஆர்பிஐ. ஸோ இதில் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபினான்ஷியல் இயர் 2026 வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே லாஸ்ட் இயர் 2026 மார்ச் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. ஸோ அப்போ எவ்வளோ இந்த இண்டெக்ஸாக சொல்கிறாங்க? அப்போ வந்து 67 வந்து சொன்னாங்க. இப்போ மார்ச் 2025ல, இப்போ மார்ச் 2026ல வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? 70 வந்து சொல்கிறாங்க. ஸோ அது போக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து புதுசாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கையும் கொண்டு வராங்க. ஸோ என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா prudential norms on specific non-financial assets acquired by regulated entities.
ஸோ இது ஒரு ஃப்ரேம்ஒர்க். ஸோ இது வந்து எப்போலேருந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா October 1லேருந்து, அதாவது October 1, 2026லேருந்து இந்த prudential norms on specific non-financial assets acquired by regulated entities வந்து ஒர்க்குக்கு வரும் October 1லேருந்து. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கான நான்-ஃபினான்ஷியல் அசெட்ஸை வந்து ஒரு பேங்க் வச்சிருக்கு அப்படின்னா அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணக்கூடாது, டிஃபால்ட் பாரோயர்கிட்டயோ அவங்க ப்ரொமோட்டர்ஸ் கிட்டேயோ வேற எந்த ப்ராக்சி என்டிட்டிஸ் கிட்டேயோ இந்த எஸ்என்எஃப்ஏவை வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு 2 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஒன்று வந்து அகமதாபாத்தில், இன்னொன்று வந்து கவுஹாட்டியில். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்தியாவோட செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இதை வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 செமிகண்டக்டருக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்கெங்கே வரப்போகுது, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அகமதாபாத்தில், செகண்ட் ஒன் வந்து கவுஹாட்டியில் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து எதுக்கு கீழே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் ஒன்று நம்ம பார்த்தோம். ஸோ இந்தியன் செமிகண்டக்டர் மிஷனோட 2.0க்கு கீழே இந்த 2 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணும். எதுக்கு? அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. வேற என்னத்துக்கு அப்படின்னா, அசம்பிளி டெஸ்டிங், ஏடிஎம்பி சொல்லுவாங்க இல்லையா, அசம்பிளி டெஸ்டிங் மார்க்கிங் பேக்கிங். ஸோ இந்த டெக்னாலஜிக்கும் இவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த திங் வந்து இந்த ஓகே, இப்போ இது வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ வேற என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டியூட், ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 28 ஏஐ லேப்ஸை வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 42 ஏஐ ஃபோக்கஸ்டு ப்ரோக்ராம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 இண்டிவிஜுவல்ஸை வந்து Tier 2, Tier 3 சிட்டிஸ்லேருந்து இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1994 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அக்ரிடியேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் கோர்சஸ், DOEACCன்னு இருந்துச்சு. கோர்சஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதைத்தான் இந்த மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு மாற்றிருக்காங்க. ஸோ எப்போ பேர் மாற்றினாங்க அப்படின்னா 2011 மாற்றினாங்க. இவனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இவன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வந்து வருவான். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ ஐஆர்சிடிசியில் ஒரு பெரிய லீடர்ஷிப் டிரான்சிஷன் நடந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ ஐஆர்சிடிசினா என்ன? இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். இவங்களோட அடிஷ்னல் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா யார், என்னது அடிஷ்னல் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராகுல் ஹிமாலயன் அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு புது டிஸ்கவரி. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளை. ஸோ என்ன ஃப்ளை? டேம்சி ஃப்ளைன்னு ஒரு ஃப்ளையோ தான் வந்து ஒரு புது ஸ்பீசிஸாக தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேரளாவில் வெஸ்டர்ன் காட்ஸில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, லெட்டஸ் பலோட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்கவரியை எதில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ஓடனாட்டாலஜி அப்படின்றதுல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த பேர் வந்து, இந்த பலோட்டி வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒருத்தர், யார், டாக்டர் முகமது ஜாஃபர் பாலாட்னு ஒருத்தர் வந்து இருந்தார். ஸோ அவர் வந்து ஹானர் பண்ணுற விதமாக வந்து இவங்களுக்கு வந்து இந்த பேர், இந்த ஸ்பீசிஸ்க்கு வந்து இந்த பேர் வச்சுருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இவர் வந்து இந்தியன் ஓடோனாட்டாலஜி அப்படின்றதுக்கு வந்து பயங்கரமாக வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸோட ஃபனாவை பற்றி ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து இவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது வகையாக இதை வந்து இவர் வந்து பெருமைப்படுத்துறதுக்கு தான் இவருக்கு வந்து இந்த பேர் வச்சிருக்காரு.
சரி, அப்போ இது என்னம்மா பூச்சி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டாம்சி ஃப்ளை. டாம்சி ஃப்ளை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, டிராகன் ஃப்ளை, தட்டான் மாதிரியான பூச்சிகள் தான் டாம்சி ஃப்ளைஸ். ஓகேவா? ஸோ அது என்ன ஓடோனட்டாலஜி அப்படின்னா இதை பற்றி படிக்கிறது தான் என்ன அப்படின்னா ஓடோனட்டாலஜி. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஸரோட பேரை வச்சு தான் இந்த பூச்சிக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து அவார்ட்ஸ். ஸோ 72வது நேஷனல் அவார்ட்ஸ். ஸோ என்ன அவார்ட்ஸ் இதில்? நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 72nd நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ். ஆனால் இது எந்த வருஷத்துக்கானது? 2024க்கானது. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிகல் 370 படி பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்க்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த அவார்டு வந்து எதுக்கு போகுது அப்படின்னா ஸோ வழக்கம் போல் ஆர்டிகல் 370 இது வந்து நான் ஆர்டிகல் 370 படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி இந்த படம் பேரே ஆர்டிகல் 370 தாங்க. ஸோ ஆர்டிகல் 370 ஒரு படம். ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா. ஸோ ஆதித்யா சுகாஸ் ஜாம்ப்ளி. ஸோ இவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வேற என்னென்ன அவார்ட்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு வந்து இந்த படத்தோட ஆக்ட்ரஸ்க்கும், ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் கேட்டகரியிலையும் இந்த படம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர் வாங்குறாங்க. ஸோ யார்? மலையாளம் சினிமாவோட மம்புட்டி அவர்களும், ஸோ அதுக்கப்புறம் கார்த்திக் ஆயிரன் 2 பேருமே வந்து இந்த அவார்டை வந்து ஷேர் பண்ணி வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட் டைரக்ஷனுக்கான அவார்டு வந்து தமிழ் ஃபிலிம் அமரன் கிடைக்குது. ஸோ யார் வாங்குறா அப்படின்னா ராஜ்குமார் பெரியசாமி வந்து இந்த அவார்டை வாங்குறாரு. ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறமா பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் அப்படின்ற அவார்டு வந்து யாருக்கு கிடச்சிருக்கு, எந்த என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபார் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட். அது எந்த படத்துக்கு கிடந்திருக்கு அப்படின்னா கல்கி 2898 ஏடிக்கு தான் கிடச்சிருக்கு. அப்புறமா பெஸ்ட் டெபியூ டைரக்டர் அவார்டு வந்து யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ரதீப் ஹோடா. ஸோ அவங்களோட ஸ்வந்த்ர வீர் ஷபக்கர் அப்படின்ற மூவிக்காண்டி. ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் குளோபல் லெவலில் ஸ்போர்ட்ஸ் பார்த்துடலாமா? ஸோ என்ன அப்படின்னா பேட்மிண்டனில் ஜப்பான் ஓப்பன் 2026 வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷனோட 43வது எடிஷன். ஓகேவா? ஸோ இது ஜப்பானில் டோக்கியோவில் ஜூலை 14லேருந்து 19 வரை நடந்திருக்கு. ஸோ உமன் சிங்கிளில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிவி சிந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னா ஜப்பானோட அக்கெனி யமாகுச்சி அப்படின்றவங்கள டிஃபீட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து உமன்ஸ்லையா. ஸோ மென் சிங்கிளில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸை சேர்ந்த கிறிஸ்டோபோவோ வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மென்ஸ் டபுளில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹஃப்ஜர் அலிஃபான், அதுக்கப்புறம் முகமது ஷோபுல் ஃபிக்ரி, இவங்க 2 பேரும் இந்தோனேஷியன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து உமன்ஸ் டபுளில் வந்து சவுத் கொரியா டீமும், அதுக்கப்புறம் மிக்சடில் வந்து சைனீஸ் டீமும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து எத்தனாவது எடிஷன்? 23rd மென்ஸ் ஃபிஃபா வேர்ல்டு கப்பு. எப்போலேருந்து எப்போ நடந்துச்சு? 11th ஜூன்லேருந்து 19th ஜூலை வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 16 சிட்டிஸில் வந்து நடந்துச்சு இந்த மேட்ச்சு. ஸோ எத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து? 3 கண்ட்ரீஸ்லேருந்து. யூஎஸ்ஏலேருந்து 11 சிட்டிஸில், மெக்சிகோலேருந்து 3 சிட்டிஸில், அதுக்கப்புறம் கனடாலேருந்து 2 சிட்டி. ஸோ மொத்தமாக 16 சிட்டிஸில் இந்த மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து யாரை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெயின் வந்து இந்த ஃபிஃபா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்பெயினோட 2nd ஃபிஃபா வேர்ல்டு கப் டைட்டில். ஸோ யாரை வந்து டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினா வந்து டிஃபீட் பண்ணி இதை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா BWF பேட்மிண்டன் ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2026 வந்து இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது. ஸோ இதுக்கான மேஸ்காட்டாக வந்து ஒரு ஸ்டைலிஷ் பீகாக்கை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் மனிஷ் மங்கவியா வந்து இதை சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே,
ஸோ அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 போர்ட்டல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவங்க ஸ்டேட்டில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் எக்கோசிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டியும் எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காண்டியும். ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா கஷ்வால் சேது அண்ட் கஷ்வால் சாரதி போர்ட்டல்னு 2 இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு கஷ்வால் சேது வச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் போர்ட்டல். ஸோ இதில் வந்து ஒரு ட்ரைனிங் பார்ட்னர்ஸ்க்காண்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கஷ்வால் சாரதி. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கான கைட்லைன்ஸையும் அவைலபிள் கோர்சஸையும் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிறத கொடுக்கும். ஸோ இதுபடி என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு ஈஸியான ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு செஸ் டே. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு செஸ் டே ஜூலை 20 தான் என்னது வேர்ல்டு செஸ் டே. ஸோ இந்த வருஷத்துக்கான தீமா அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா செலிப்ரேட் கிரியேட் அண்ட் மேக் அ டிஃபரன்ஸ் தான் இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு செஸ் டேக்கான தீம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நிறையா கண்டஃபைஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், தேங்க்யூ.